அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு காலிஃப்ளவர் தோட்டத்தில் இருக்கோம். புழுக்கள் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகள்னால அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய செடிகளில் வந்துட்டு காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் இந்த மாதிரியான செடிகளும் ஒன்று. இதை தவிர்க்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்பைன்டோரம் இல்லைனா வந்துட்டு எமாமெக்டின் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் வந்து நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம். கெமிக்கல்ஸ் உபயோகப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உபயோகப்படுத்தலைன்னு சொல்ல. பட் அதனோட அளவை வந்து நம்ம ரொம்பவே வந்து குறைச்சிக்கணும். உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு டோஸ் வந்து நம்ம வந்து கெமிக்கல் உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா வந்துட்டு அடுத்த டோஸ் வந்து கம்பல்சரி வந்துட்டு பயாலஜிக்கல் முறையில் போகிறது வந்து நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு டோஸ் வந்து நம்ம ஸ்பைன்டோரம் போகிறோம், அடுத்த டோஸ் வந்துட்டு பவேரியா, மெட்டாரைசியம் மற்றும் வந்துட்டு வெட்டிசிலியம் லக்கானி இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு கலவை நம்ம அடிக்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் வந்துட்டு புழுக்கள் இது ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் ஆகும். இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த முறையிலான ஒரு தீர்வாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம கெமிக்கல் கொடுக்குறோம், அது வந்துட்டு அப்போ மட்டும்தான் வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். பட் பயாலஜிக்கல் கொடுக்கும்போது நமக்கு ஒரு நீடித்த நிலையிலான நமக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு சஸ்டைனபிளான ஒரு அக்ரிகல்ச்சரை நோக்கி மூவ் ஆகிறதுக்கு வந்துட்டு பயாலஜிக்கல்ஸ் மற்றும் வந்து கெமிக்கல்ஸை வந்து இணைந்து பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்று.